எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, குடியை கெடுக்கும். ஆனால் போதைன்றது உயிரையே கொல்லும். எப்படின்னா, நான் அதுவும் அனுபவிக்கிறேன். என்ன மாதிரி பல பெண்கள் அனுபவிக்கிறாங்க ஒவ்வொரு வீட்லேயும். போதைன்னா ஊசி, மாத்திரை, கஞ்சா அது மட்டும் இல்லைங்க சார், குடியும்தான். முக்கால்வாசி பேர் குடியினால எத்தனை குடும்பம் அழியுது தெரியுங்களா? நீங்கள் எங்களுக்கு சலுகை செய்கிறீங்க, பஸ் ஃப்ரீ, பணம் கொடுக்குறீங்க மாதமானா, எல்லாமே செய்கிறீங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க சார். எங்களுக்கு அது தேவையில்லாதது. நாங்கள் கஷ்டப்பட்டு 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி சாப்பிட்டுட்டு கூட நாங்கள் வயிற்ற கழுவிக்கிறோம். உங்களுக்கு வருமானம் வேறு எந்த வகையிலையாச்சும் நீங்கள் சம்பாரிச்சுக்குங்க. ஆனால் அந்த ஒயின் ஷாப்பை கொஞ்சம் தயவு செஞ்சு மூடிடுறீங்களா? இதனால் நாங்கள் தினம் சித்திரவதையும் இதுவும் அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு தாய்மார்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும். போதை வெடுப்பு, போதை தடைன்னு சொல்கிறீங்க. எந்த சார் போதை தடை சொல்கிறீங்க? அங்கங்கே தெருவில் ஒயின் ஷாப் தான் சார் திறந்து வச்சுருக்கீங்க. அது போதை இல்லைங்களா? முக்கால்வாசி அதை ஒழிங்க சார், அதை ஒழிங்க. எங்கள் வீட்டில் நிம்மதியான தூக்கம் இல்லைங்க சார். நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல. ஒரு மக்களும் எவ்வளோ வேதனைப்படுறாங்க தெரியுங்களா? தினம் நாங்கள் சாப்பாடு இன்றைக்கெலாம் போய் உழைச்சிட்டு ஒரு உண்டு சோறு வாயில் வைக்க முடியலைங்க சார். மூளைக்கு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுக்கிட்டு எங்களை ஏன் சார் எங்கள் தாக்கா இருக்கிறீங்க? மிஞ்சமாக எங்களுக்கு ஒன்றுமே முடியலைங்க சார். சம்பாதிக்கிறாங்க, சம்பாரிச்சு இந்த வீட்டுக்கு வருதா? இல்லை, ஒயின் ஷாப்புக்கு தான் போகுது. அப்படி ஒரு சம்பாதனை எங்களுக்கு தேவையில்லை சார். நாங்கள் கஷ்டப்பட்டு ஆம்பளைங்க வருமானம் தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கி போனாலும் விட மாட்டேங்கிறாங்களே. குடிச்சிட்டு சண்டை, ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு ராமாயணம் ஆகுது. எப்படிங்க சார்? இன்றைக்கெலாம் நாங்கள் போய் உழைச்சிட்டு தூக்கம் கூட இல்லைன்னா எங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஏறி பிபி, சுகர் எல்லாமே வருதுங்க சார். தயவு செஞ்சு சொல்கிறேன், போதைன்றது ஊசி இல்லை, மாத்திரை இல்லை, கஞ்சா இல்லைங்க சார், குடியும்தான். அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு பேசுங்க சார். அதை சுத்தமாக ஒழிச்சிடுங்க சார். எங்களுக்கு எந்த சலுகையும் வேணாங்க சார். பஸ் ஃப்ரீ வேணாம், ரேஷன் கூட எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. மற்ற உதவி மாதம் 1000 ரூபாவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை சார். கை கால் கடவுள் கொடுத்த கை கால் இருக்குது சார். நாங்கள் சம்பாரித்து சாப்பிட்டுக்குறோம். நாட்டில் நிறைய கடன் இருக்குது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இந்த ஒயின் ஷாப்பை வச்சு நீங்கள் அடைக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த ஒயின் ஷாப்பை வச்சு கடன் அடைச்சிங்கன்னா ஒவ்வொரு தாய்மார்களும் செத்து தான் போவாங்க, நிம்மதி இல்லாத இதனால் பிள்ளை